வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஈக்குவலன்ஸ் ஆஃப் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அண்ட் கான்டெக்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் தி தியரம் இன் த சென்ஸ் எ லாங்குவேஜ் இஸ் கான்டெக்ட் ஃப்ரீ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சம் பிடிஏ ரெகனைஸ் இட். அதாவது பிடிஏ ரெகனைஸ் பண்ணுற லாங்குவேஜும் கான்டெக்ட் ஃப்ரீ ரெகனைஸ் பண்ணுற லாங்குவேஜும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் ஈக்குவலன்ஸ். ஸோ அப்போ ப்ரூஃப் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிஎஃப்ஜி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து பிடிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜும் இந்த லாங்குவேஜும் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிடிஏ கொடுத்துருக்காங்க அதிலிருந்து நம்ம சிஎஃப்ஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா தென் ரெகனைஸ் தி சேம் லாங்குவேஜ். ரெண்டு லாங்குவேஜும் ரெகனைஸ் பண்ணுது. அதாவது சிம்பிள் சிஎஃப்ஜியிலிருந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே போல் புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவிலிருந்து CFG find out பண்ணலாம். So this is the equivalence of PDA and CFL. Okay, so first we will see the part 1, that is construct push down automata that accepts the language by empty stack as follows. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், CFG ல இருந்து ஒரு push down automata கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட டியூபிள்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் Q அண்ட் தென் டெர்மினல்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் சிம்பிள்ஸ்ல வந்து இது செட் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே, இது செட் ஆஃப் இன்புட்ஸ். ஸ்டாக் சிம்பிள்ல வந்து டவ் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸும் இருக்கலாம், நான் டெர்மினல்ஸும் இருக்கலாம், அதோட யூனியன். அண்ட் தென் டெல் அப்புறம் Q ஸ்டார்ட் சிம்பிள், ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ நம்மளோட கிராமரோட இது வந்து பார்த்தா VTPS கரெக்டா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபார் ஈச் நான் டெர்மினல் ஏ. ஸோ கிராமரில் எங்கெல்லாம் நான் டெர்மினல் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ டென்ஸ் டு ஏபி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா கியூ கமா, அதாவது டிரான்சிஷன் எப்படி நடக்கும்னா கியூ கமா எப்சிலான் கமா ஏ இஸ் ஈக்குவல் டு அதே ஸ்டேட், எந்த ஸ்டேட் போகுதோ அது பீட்டா. இந்த பீட்டாங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா வேர் பீட்டா இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏவோட ப்ரொடக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது உண்மையில நம்ம வந்து எம்டிஆர் இருக்கிற இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷனை புஷ் பண்ணிடணும். அதுக்கு ஈக்குவலண்ட் என்ன எழுதணும்னா ஸ்டார்ட் ப்ரொடக்ஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதிடணும். இது வந்து நான் டெர்மினலுக்கு. இதே டெர்மினலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை ஏ கமா ஏ என்ன டெர்மினலோ அதையே போட்டு இந்த இடத்துல எப்சிலான் போடணும். இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரிய வரும் பாருங்க. கன்வெர்ட் த கிவன் கிராமர் to push down automata that accepts the language by empty stack அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை ரெண்டு விதமாக அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் நம்ம ரெண்டு அக்செப்டன்ஸ் படிக்கலாம். ஒன்று வந்து ஃபைனல் ஸ்டேட். ஓகே, ஒன்று வந்து ஃபைனல் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எம்டி ஸ்டாக். ஓகேவா? எம்டி ஸ்டாக்னா ஸ்டாக்கை வந்து ஸ்டாக்ல Z0 கடைசியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஸ்டாக்ல கடைசியாக Z0டையும் நம்ம வந்து பாப் அவுட் பண்ணிட்டோம்னா அது எம்டி ஸ்டாக். ஓகே, இதே ஸ்டாக்ல கடைசியா Z0 இருந்துச்சுன்னா அது ஃபைனல் ஸ்டேட். ஸோ இப்படி நீங்க அக்செப்ட் பண்ணாலும் அது ஓகே, புஷ் டவுன் ஆட்டோமேட்டால இப்படி அக்செப்ட் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? ஸோ நவ் we are going to see the how to convert the push down automata, construct the push down automata for the given grammar. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு ரூல் படித்தோம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரூல் எழுதிக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ரூல் என்ன படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் சிம்பிள் என்னவோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், டெல் ஆஃப் கியூ கமா எப்சிலான் கமா இங்கே என்ன ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கோ அதோட ப்ரொடக்ஷன் ரூலை இந்த இடத்துல எழுதிடணும்னு படித்தோம். ஓகேவா? கியூ கமா 0AA இது ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் என்ன படித்தோம், டெல் ஆஃப் கியூ கமா எதெல்லாம் டெர்மினல்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் இந்த இடத்துல கியூ கமா எப்சிலான் எழுதிடணும்னு படித்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் டெர்மினல். ஓகே, எதெல்லாம் நான் டெர்மினல், எஸ் நான் டெர்மினல், ஏ நான் டெர்மினல். ஓகேவா? அடுத்து எதெல்லாம் டெர்மினல், 0 டெர்மினல், 1 டெர்மினல். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம இப்போ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா எழுத போகிறோம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ங்கிறது நான் டெர்மினல். அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணால் ஸோ டெல் ஆஃப் கியூ கமா எப்சிலான் கமா கேபிட்டல் எஸ். ஓகே, ஸ்டார்ட் சிம்பிள்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல கியூ கமா அதோட கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் என்னவோ அதை எழுதிடணும். அடுத்து இதுவும் கேபிட்டல் லெட்டர் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், டெல் ஆஃப் கியூ கமா எப்சிலான் கமா ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருந்துச்சு அதை நம்ம எழுதிட்டோம். இங்கே பார்த்தா 1 2 3 ப்ரொடக்ஷன் இருக்கு. அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ கமா 0S ஒரு ப்ரொடக்ஷன். ஓகேவா? அடுத்து கியூ கமா 1S ஒரு ப்ரொடக்ஷன். அடுத்து கியூ கமா 0 இது ஒரு ப்ரொடக்ஷன். இது வந்து நீங்கள் தனித்தனியாக கூட எழுதலாம். ஓகேவா? டெல் ஆஃப் கியூ கமா எப்சிலான் கமா ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ கமா 0S, டெல் ஆஃப் கியூ கமா எப்சிலான் கமா ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ கமா 1S. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்கு பதிலாக இது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இது ரெண்டும் முடிஞ்சிச்சு, கொடுத்துருக்க ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கு, 0 1. அப்போ இந்த இடத்துல 0க்கு பதிலாக ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ டெல் ஆஃப் கியூ கமா 0 கமா 0 இஸ் ஈக்குவல் டு கியூ கமா எப்சிலான். அடுத்து டெல் ஆஃப் கியூ கமா 1 கமா 1 இஸ் ஈக்குவல் டு கியூ கமா எப்சிலான். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க கிராமருக்கான கரஸ்பாண்டிங் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்புட் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு இதை டிரைவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம்? s tends to நம்மளோட லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் படி 0 AA. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஸுக்கு நான் என்ன, இந்த ஏக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 0 1s சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எஸ்க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? திரும்பியும் 0, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் திரும்பியும் 0 AA சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து நான் இந்த ஏக்கு பதிலாக எல்லாமே 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கிலிருந்து சாரி இந்த இடத்துல தெரியல, இது வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரிங்கிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிற இன்புட்டு. இப்போ இந்த இன்புட்டு இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டால அக்செப்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 0 1 4 0. ஓகே, இப்போது என்னோட இது இன்புட்டு, இது வந்து ஸ்டாக். ஓகேவா? இப்போது என்னோட இன்புட் என்ன? ஃபர்ஸ்ட்டு 0வை நான் ரீட் பண்ணுறேன். என்னோட இன்புட்டில் என்ன பண்ணிடுறேன்? என்னோட 0வை ரீட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததும் என்ன பண்ணிடணும்னா ஸ்டாக்கில் நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங் சிம்பிளை புஷ் பண்ணிடணும். ஓகே, எஸ்ஸை புஷ் பண்ணிடணும். புஷ் பண்ணதும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல 0வை ரீட் பண்ணுறேன். ஸோ 0வை ரீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்ததும் ஸ்டாக்கு நான் எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்குது ஸ்டாக்கில். சாரி, எஸ்ஸுக்கு ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்குது, 0 AN. அப்போ நான் அந்த ஸ்டாக்கில் எப்படி மாற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து புஷ் பண்ணிடுவேன், 0 AAன்னு புஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ ஐ எம் ரீடிங் தி இன்புட் 0வை ரீட் பண்ணும்போது ஸ்டாக்கில் இன்புட் ஸ்டார்டிங் இது என்னவா இருக்குது? ஸோ இந்த இன்புட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்? மேட்ச் ஆகும்போது பாப் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த இடத்துல ஏ இருக்குது. ஓகேவா? இப்போ இது நான் டெர்மினல்ன்றனால இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கரஸ்பாண்டிங் டெர்மினல் ப்ரொடக்ஷன் என்னவோ அதை நம்ம புஷ் பண்ணணும். ஓகே, இப்போ ஏக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 0s புஷ் பண்ணலாம், 1s புஷ் பண்ணலாம், 0 புஷ் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு ஆனால் என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அப்போது எந்த ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? 1s புஷ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? அப்போது இந்த ஏக்கு பதிலாக I am pushing 1s. ஓகேவா? 1s நான் புஷ் பண்ணுறேன். இப்போ என்னோட இன்புட் என்ன? 1. ஸோ இங்கேயும் 1. ஸோ இது ரெண்டும் பாப் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்து 0. எனக்கு 0 வேணும். எனக்கு ஸ்டாப் ஆஃப் த ஸ்டாக்ல எஸ் இருக்குது. அப்போ நான் எஸ்ஸுக்கு நான் எதை புஷ் பண்ண முடியும்? 0 AAவை புஷ் பண்ண முடியும். 0 AA ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ இருக்குது. ஓகேவா? இப்போ என்னோட இன்புட் என்ன? 0. ஸோ இந்த 0வும் மேட்ச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாப் அவுட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், என்னோட இன்புட் வந்து 0, டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏ. ஓகே, அப்போது நான் ஐ கேன் சப்ஸ்டியூட் எய்தர் 0s ஆர் 0. ஆனால் இந்த இடத்துல திரும்பியும் எஸ் வந்தால் நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் எகைன் give values for a. ஆனால் ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டாக்ல 3 ஏ இருக்குது, இங்கே 3 0 இருக்குது. கரெக்டாக? அப்போது இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏ 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இந்த 0வும் பாப் அவுட் ஆகிடும். திரும்பி இந்த ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதுவும் பாப் அவுட். திரும்பி இந்த ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதுவும் பாப் அவுட். எனக்கு வந்து ஸ்டாக் வந்து என்ன ஆகிடும்? எம்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? அக்செப்ட்ஸ் த லாங்குவேஜ் பை எம்டி ஸ்டாக். இந்த இடத்துல ஸ்டாக்ல எனக்கு எதுவுமே கிடையாது, எப்சிலான். ஓகேவா? இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அப்போ இங்கேயும் எப்சிலான், இங்கேயும் எப்சிலான் அப்படிங்கும்போது இது கிராமர் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து CFG to push down automata. We will see one more example. Okay, so இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டெர்மினல்லாம் எது? I, E இதெல்லாமே வந்து நான் டெர்மினல். கரெக்டாக? டெர்மினல்ஸ்லாம் எதுன்னு பாருங்கள். A, B, 0, 1, ஸ்டார், ப்ளஸ், இந்த ஓப்பன் பரான்சிஸ், க்ளோஸ் ப்ராக்கெட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன? டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ 2 ரூல் இருக்குது இல்லையா? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? நம்மளுக்கு ஒரு del of q, epsilon, நான் டெர்மினலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிடணும்? இந்த இடத்துல எழுதிடணும். ஓகே, இதே வந்து del of q, டெர்மினல்னா இந்த பக்கமும் டெர்மினல், இந்த பக்கமும் டெர்மினல் என்னன்னு மாறும்? இந்த இடத்துல எப்சிலான்னு மாறும். ஸோ இந்த இடத்துல அதோட ப்ரொடக்ஷன் எழுதணும். ஓகே, வில் சே தட் as பீட்டா. இப்போ இதுதான் 2 ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐக்கு எழுதலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? del of q, epsilon, i. ஸோ ஐக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது? 1 2 3 4 5 6. இப்போ இதை நம்ம தனியாகவும் எழுதலாம், ஆர் எல்ஸ் இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக எழுதலாம். ஓகே, ஸோ q, ஏன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு q, b. அடுத்து q, ia. அடுத்து q, ib. நெக்ஸ்ட்டு q, i0. அடுத்து q, i1. ஓகேவா? முடிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் del ஆஃப் q, epsilon, e. இப்போ கேபிட்டல் ஈக்கு எழுதுறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது? q, iன்னு ஒரு ப்ரொடக்ஷன். அடுத்து q, இந்த ப்ரொடக்ஷன் அப்படியே எழுதிடணும், e ஸ்டார் e. ஓகே, நெக்ஸ்ட்டு q, e ப்ளஸ் e. அடுத்து இங்கே பாருங்கள், இது அப்படியே எழுதிட்டு வரேன். அடுத்து q,
ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ள இ. ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து டெர்மினல்ஸ்க்கு எல்லாம் எழுதணும். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ரெண்டுக்கும் எழுதியாச்சு. அடுத்து டெர்மினல். ஃபர்ஸ்ட் டெர்மினல் என்ன, ஏ, கியூ கமா ஏ கமா ஏ. டெர்மினல் வந்தால் என்ன பண்ணும், இந்த இடத்துல எப்சிலான் போடணும். ஓகே, கியூ கமா எப்சிலான். அடுத்து பி, கியூ கமா டெல் ஆஃப் கியூ கமா பி இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் பி. அடுத்து ஜீரோக்கு டெல் ஆஃப் கியூ ஆஃப் 0, 0 இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் கியூ கமா எப்சிலான். அடுத்து டெல் ஆஃப் கியூ கமா 1 இஸ் ஈக்குவல் டு கியூ கமா எப்சிலான். அதாவது எப்போ நம்ம டெர்மினலை பார்க்குறோமோ அதே டெர்மினல் வந்துச்சுன்னா அதை பாப் அவுட் பண்ணிடணும்னு அர்த்தம். அப்புறம் நான் ஸ்டாரும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ டெல் ஆஃப் கியூ கமா ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ கமா எப்சிலான். அடுத்து டெல் ஆஃப் கியூ கமா ப்ளஸ் அப்பவும் என்ன பண்ணிடணும், பாப் அவுட் பண்ணிடணும். அடுத்து டெல் ஆஃப் கியூ கமா, இங்கே பாருங்கள், ஓப்பன் ப்ராக்கெட்டையும் ஒரு இன்புட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் வந்தால் பாப் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டெல் ஆஃப் கியூ கமா க்ளோஸ் ப்ராக்கெட் வந்தால் பாப் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், CFGலேருந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஃபார் த கிவன் கிராமர். ஓகே, தேங்க்யூ.